லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த நந்தியாலம் கிராமத்தில் பொதுமக்கள் இன்று லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம அருகிலேயே இலான் ரெடிமிக்ஸ் மற்றும் கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் கல்குவாரிகளிலிருந்து லாரிகள் ஜல்லி சாண்ட் ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் ஓயாமல் செல்வதால் வாகனத்தில் இருந்து வரும் தூசிகள் வீடு முழுவதும் படிந்து சாப்பிட முடியாமல் உறங்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். வயதானவர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் தூசியை அதிகமாக சுவாசிப்பதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் சிறு பிள்ளைகள் தெருவில் நடமாட முடியவில்லை என்கின்றனர். ஜல்லி ஏற்றி செல்லும் லாரிகள் தெருவில் உள்ள மின் இணைப்பு ஒயர்கள் மற்றும் கம்பிகளை அறுத்துவிட்டு செல்கின்றன. இதனால் உயிர் சேதம் ஏற்படும் அபாய நிலை உள்ளது. இது சம்பந்தமாக ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கலெக்டர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்திருந்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்றனர். லாரிகள் செல்ல தடை செய்வதற்கு சாலை மறியலிலும் ஈடுபட்டோம், ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றனர். இலான் ரெடிமிக்ஸ் கம்பெனிக்கு இடம் கொடுத்துள்ள தயாளன் ஊர் பொதுமக்கள் மீது பணம் கேட்பதாக பொய்யான கேஸ் கொடுத்து மிரட்டுகிறார். துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தீர்வு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். தகவல் அறிந்த ரத்தினகிரி போலீசார் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததன் பேரில் லாரிகளை விடுவித்தனர். வண்டி எல்லாம் நிறுத்தக்கூடாது, வண்டி பாட்டு போதும். அதெல்லாம் சொல்லி கிடக்காத. போடும்போது உங்களை எல்லாரும் நான் கூப்பிடுறேன், நீங்க வாங்க. நானும் உங்களை மாதிரி ஆள் தான், புரியுதா? நீங்க என்கிட்ட கத்த முடிவு பண்ணிட முடியாது, சரியா? அதுதான் வராங்க. தலைமை நீங்க தான். தலைமை நீங்க தான். சொல்லுமா, சரியா? சொல்றது கேளுமா, சொல்றது கேளு, புரிஞ்சு சொல்றது.
நீங்க வந்து ரோட்ல உட்கார கூடாது. ஆர்ப்பாட்டம் பண்ணனா பர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. சொல்லுங்கம்மா, ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுது. கலெக்டர் போய் பண்ணுங்க. கலெக்டர் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. முத்துக்கடையில போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சு கேட்டுங்க. அப்புறம் பேசுங்க. அப்புறம் பீஸ் மீட்டிங் உங்களால முடியலன்னா பீஸ் மீட்டிங் போட்டுங்க. ரோட்டுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. நாங்க எங்க வீட்டுக்கு நேரா தான் சார் பண்றோம். இது மெயின் ரோடு இதுல ஒரு பஸ் இதுல வருதா ஊர் பக்கம் இருக்குதா இல்லையே. வெறும் மிஷினுக்கு மட்டும் தானே இருக்குது. அதை தானே போராடி கிடக்குறோம். இதெல்லாம் ஒரு பஸ் வந்து ஒரு வேன் வருதுன்னா சொல்லுங்க மெயின் ரோடு அப்படின்னு நாங்க சொல்லுவோம்.